வெல்கம் ஆல் டு yet another எபிசோட் ஆஃப் கிரிக் கனெக்ட் பாட்காஸ்ட் தமிழ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டீம் வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ். ஃபர்ஸ்ட் சீசன் வின் பண்ணாங்க, ஃபர்ஸ்ட் சீசன் ஆஃப் ஐபிஎல் வின் பண்ணாங்க. பட் அதுக்கப்புறமே அவங்க அவங்களால அவங்க கையை வந்து இந்த ஐபிஎல் கப் மேலே வைக்க முடியல. ஸோ அவங்க இந்த தடவை வந்து ஒரு 6 பேர் ரீட்டைன் பண்ணாங்க. சொன்னோம் ஆர்டிஎம் ஆப்ஷன்ஸ் அவங்களுக்கு: ஷிம்ரான் ஹெட்மேயர், சந்தீப் சர்மா, த்ரூ ஜூரல், சஞ்சு சாம்சன். ஸோ அந்த மாதிரி ஒரு லைக்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் பிளேயர்ஸ் வந்து அவங்க ரீடைன் பண்ணாங்க. அதே போல் அவங்க ரிலீஸ் பண்ண பிளேயர்ஸ் யுஸ்வேந்தர் செஹல், ரவிச்சந்திரன் அஸ்வின் போன்ற ஒரு பெரிய பெரிய கிரிக்கெட்டர்ஸ் வந்து அவங்க வந்து ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ அதெல்லாம் போகிறப்போ அவங்க ஆக்ஷன்லேயும் கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் பண்ண மாதிரி எனக்கு தோணுச்சு. அது வந்து அவங்களுக்கு ஒரு 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 சாட்டிஸ்ஃபேக்டரியாக ஒரு ஆக்ஷனாக தெரியல எனக்கு தெரிஞ்சு. ஸோ நம்ம வந்து இந்த எபிசோடில் அவங்களோட டீம் அண்ட் டீம் காம்பினேஷன், அப்புறம் அவங்க எப்படி வந்து ஒரு பிளே ஆஃப் போக வாய்ப்பு இருக்கா இல்லையா, அப்புறம் வந்து கடைசி அவங்க ரேட்டிங்கும் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து இப்போ ஐ எம் ஜாயின்டு பை மிஸ்டர் கலை. அவர் வந்து இப்போ வந்து டீம் காம்பினேஷன் பற்றி சொல்லுவார். இந்த டீம் காம்பினேஷன் பற்றி சொல்லுங்கண்ணே. நீ சொன்ன மாதிரி அவங்க ஆக்ஷனுக்கு முன்னாடியே நல்ல பிளேயர்ஸ்லாம் ரீட்டைன் பண்ணாங்க. நல்லா இந்தியன் கோரை நல்லா ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. ரியான் பராக், சஞ்சு சாம்சன், ஜெய்ஸ்வால், த்ரூ ஜோரல், அந்த மாதிரி நிறைய இந்தியன் யங் டேலண்ட்டை நல்லா டெவலப் பண்ணி இதுக்கு வச்சிருந்தாங்க. அதனால அவங்க வந்து ரீட்டைனும் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து இப்போ எப்படி அவங்களோட 11 இருக்குன்னா, ஜெய்ஸ்வால் கோயிங் டு ஓப்பன் வித் சஞ்சு சாம்சன், நம்பர் 3 நிதிஷ் ராணா எடுத்திருக்காங்க நம்பர் 3க்காக. அடுத்து நம்பர் 4 ரியான் பராக், நம்பர் 5 த்ரூ ஜோரல், நம்பர் 6 ஷிம்ரான் ஹெட்மேயர், நம்பர் 7 அசரங்கா, நம்பர் 8 துஷார் தேஷ்பாண்டே, நம்பர் 9 தீக்ஷனா, நம்பர் 10 ஃபசலக் ஃபருக்கி, நம்பர் 11 ஆகாஷ் மத்வால். இம்பாக்ட் பிளேயரா சந்தீப் சர்மாவை யூஸ் பண்ணிக்குவேன். பேட்டிங் இருந்துச்சுன்னா சப்போஸ் இப்போ சந்தீப் சர்மா தேவைப்படலைன்னா பேட்டிங்காக ஒரு சுபம் டுபே இருக்காரு, அவரை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அவங்க 2 பேரும் மாறி மாறி யூஸ் பண்ணிக்கலாம்டா. இதுதான் அவங்களோட மெயின் லெவல்ல மோஸ்ட்லி இருக்க வாய்ப்பு இருக்கு. சோ உங்க 11ல வந்து நீங்க ரெண்டு ஃபாரின் ஸ்பின்னர்ஸ் எடுத்துக்கீங்களா? 2 ஃபாரின் ஸ்பின்னர் என்னோட லெவல்ல இருக்காங்க, அசரங்காவும் தீக்ஷனாவும். சோ அங்கதான் ஒருவேளை ராஜஸ்தான் ராயல்ஸ் தப்பு பண்ணிட்டாங்களோ? ஒருவேளை அட்லீஸ்ட் யுஸ்வேந்தர் செஹலை அட்லீஸ்ட் ரீட்டைன் பண்ணி த்ரூ ஜுரல் கூட ரிலீஸ் பண்ணிக்கலாமோ? நீங்க நினைக்கிறீங்க? அங்க ஒரு தப்பு பண்ணிட்டாங்க. த்ரூ ஜோரல் வந்துட்டு விட்டுருந்தா கூட அவ்வளவு பிரைஸ்க்கு போயிருக்க மாட்டாரு. ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. ஒரு ட்ரஸ்ட் இருக்கு இங்க பிளேயர்ஸ் மேல, அதனால அவங்க ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் த்ரூ ஜோரல் விட்டுருக்கலாம். விட்டுட்டு கூட ஆக்ஷன்ல யார் டீம் எப்படி போடுற வாய்ப்பு வந்திருக்கும் போட்டு எடுத்துருக்கலாம். ஆனா அங்க ஒரு தப்பு பண்ணிட்டாங்க. அப்புறம் மிடில் ஆர்டர்ல பாத்தீங்கன்னா போன தடவையும் அவங்க எனக்கு வந்துட்டு ஒரு நம்பர் 6ல ஒரு நல்ல ஆல்ரவுண்டரே கிடைக்கல. போன தடவை ரோமான் பவலை வச்சு ட்ரை பண்ணாங்க. அதுக்கு ப்ரீவியஸ் இயர் பாத்தீங்கன்னா ஜேசன் ஹோல்டரை ட்ரை பண்ணாங்க. யாருமே அவங்களுக்கு செட் ஆகல. இந்த டைம் அவங்க அந்த ஆல்ரவுண்டருக்கே போகல. அவங்க ஃபுல்லா பவுலிங்கே எடுத்துட்டு நம்பர் 6 வரைக்கும் தான் எங்களுக்கு ப்ராப்பரா பேட்ஸ்மேனே இருக்காங்க. நம்பர் 6க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அசரங்கா, அதுக்கப்புறம் தேஷ்பாண்டே, தீக்ஷனா, ஃபசலக் ஃபருக்கி அப்படின்னு ஃபுல்லா அவங்களோட டெய்ல் தான் ஸ்டார்ட் ஆகுது. அசரங்காவும் பாத்தீங்கன்னா ஒரு பவுலிங் ஆல்ரவுண்டர், மோராலஸ் பவுலிங் தான் நல்லா போடுவாரு. பட் ஒரு 2-3 6 அடிக்கிற எபிலிட்டி இருக்கு. பட் ஃபினிஷ் பண்ணி கொடுக்க முடியுமா ஒரு கடைசியில வந்து ஒரு இன்னிங்ஸ்ங்கிற அளவுக்கு அந்த மாதிரி ஒரு பிளேயர் கிடையாது. அங்க ஒரு தப்பு பண்ணிட்டாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா மற்றபடி அவங்க லாஸ்ட் இயர் இருந்த லெவலுக்கும் இதுக்கும் பெருசா டிஃபரன்ஸ் இல்ல. சகலுக்கும் அஸ்வினுக்கும் அப்படியே அசரங்காவும் தீக்ஷனாவும் ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்க. ட்ரெண்ட் போல்ட்டுக்கு பதிலாக ஒரு ஃபசலக் ஃபருக்கி, ஜோஃப்ரா ஆர்ச்சர் எடுத்து வச்சிருக்காங்க. மற்றபடி அவங்க இந்தியன் ஃபேஸ் அப்படியே சந்தீப் சர்மா வராரு. ஒரு ஆவேஷ் கணக்கு போல ஒரு தேஷ்பாண்டே, ஒரு ஆகாஷ் மத்வால் மாதிரி பிளேயர் எடுத்துட்டாங்க. டாப்ல ஜாஸ் பட்லர் மத்தபடி போன வருஷத்துக்கு இந்த வருஷத்துக்கு பெரிய டிஃபரன்ஸ் கிடையாது. இங்க லெவல்ல அவங்க அதே பேட்டர்ன் தான் போயிருக்காங்க. ஏன்னா அவங்க மிடில் ஆர்டர்ல ஒரு நல்ல ஆல்ரவுண்டர் எடுக்க முடியல இந்த வரைக்கும். ப்ராபபிளா அங்கதான் மாட்டுவாங்கன்னு தோணுது டோர்னமெண்ட்ல. எங்கேயாவது வந்து ஒரு ஷிம்ரான் ஹெட்மேயர் மாதிரி ஒரு டைப் ஆஃப் பிளேயர், பட் ஆல்சோ வித் பவுலிங் ஸ்கில்ஸ், ரைட்டா? ஸோ இப்போ நம்ம ஒரு அளவுக்கு ஓவர்வியூ பார்த்துட்டு அவங்க ஆக்ஷன் பண்ண மிஸ்டேக்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் நம்ம பேட்டிங் பத்தி பார்ப்போம். பேட்டிங்ல நீங்க என்ன நினைக்கிறீங்க? பேட்டிங் பார்த்த உடனே உங்களுக்கு வந்து இந்த ஸ்குவாடை பார்த்த உடனே என்ன தோணுது? எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால், சஞ்சு சாம்சன், நிதிஷ் ராணா, ரியான் பராக், த்ரூ ஜோரல், இது வந்து ஒரு சாலிடான டாப் 5 என்னை பொறுத்த வரைக்கும். எனக்கு தெரிஞ்சு ஜெய்ஸ்வால், சாம்சன் 2 பேர்ல யாராவது ஒருத்தர் நின்று அடிச்சிருவாங்க எனக்கு தெரிஞ்சு.
5 பேர்த்துல 2 பேரு மாட்டிக்கிட்டா கூட இங்க வந்து ஓரளவுக்கு ஒரு 170 அந்த ரேஞ்சுக்கு போயிருவாங்க. பட் ஒரு 220 அந்த மாதிரி சேஸ் பண்ணும் போது சப்போஸ் மேல ஒரு விக்கெட் விழுந்துருச்சுன்னா கீழே வந்து அடிக்கிறதுக்கு தான் அவங்களுக்கு ஆடல. மற்றபடி அவங்க டாப் 5 சாலிடா இருக்கு. அவங்க எந்த பிரச்சனையும் இல்ல. அந்த டாப் 5க்கு அப்புறம் தான் வர்ற பேட்ஸ்மேன் அவங்களுக்கு பேட்ஸ்மேனே கிடையாதுன்னு சொல்லுவாரு. ஒரு சிம்ரன் நெட்மயர் மட்டும் தான் இருக்காரு. அவரும் பாத்தீங்கன்னா ஒரு பினிஷர் தான். மிடில் ஆர்டர்ல வந்து மிடில் ஓவர்ஸ்ல வந்துட்டு ஒரு ஸ்பின் எல்லாம் அந்த அளவுக்கு நல்லா ஆட மாட்டாரு. அவர் வந்து கடைசியா வந்து ஒரு 4 ஓவர்ல ஒரு பினிஷ் பண்ற மாதிரி தான் ஒரு ஆளு. அந்த இடத்துலதான் இன்னொரு ஒரு ஆல்ரவுண்டரா எடுத்திருக்குன்னு சொல்ல வரேன். ஒரு பேட்டிங் ஆல்ரவுண்டரா எடுத்திருக்கணும். கரெக்ட். ஸோ அது வந்து ஒரு நிச்சயமா ஒரு இது. ப்ளஸ் அவங்க ஆல்ரவுண்டர்ஸும் பார்த்தா அவ்வளவா யாருமே இல்லை ஆக்சுவலி. தேடி தேடி ஆல்ரவுண்டர் பார்த்தா ஒத்தனாவது இருக்கானா? கிடையாது. ஆல்ரவுண்டர்ஸே கிடையாது. நிச்சயமா அது வந்து ஹர்ட் ஆகும். நிச்சயமா எனக்கு தெரிஞ்சு நிச்சயமா ஹர்ட் ஆகும். நீங்க வந்து இம்பாக்ட் பிளேயர் இப்படி இப்படின்னு சொல்லலாம். ஆனா நிச்சயமா வந்து ஒரு ஆல்ரவுண்டர் கூட இல்லாதது வந்து நிச்சயமா வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் ரொம்ப ஒரு ஹர்ட்ஃபுல்லா ஒண்ணு என்ன இருக்கும் எனக்கு பொறுத்த வரைக்கும். எங்களுக்கு நம்பர் 6ஓட பேட்டிங் முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் எங்களுக்கு பேட்டிங்கே கிடையாது. ஒரு T20ல இருந்துச்சுன்னா அட்லீஸ்ட் ஒரு நம்பர் 7 வரைக்குமா எங்களுக்கு பேட்டிங் இருந்திருக்கணும். எங்களுக்கு நம்பர் 6ஓட அன்பார்ச்சுனேட்டா எங்களுக்கு முடிஞ்சிருச்சு பேட்டிங். அதுக்கப்புறம் நீங்க ஸ்ட்ரென்தன் பண்ணணும்னா சுபம் துபே உள்ள கொண்டு வந்துட்டு ஆகாஷ் மத்வால வெளியே உட்கார வச்சுட்டு அப்படிதான் அவங்க ஆட வைக்க முடியும். அதாவது நம்பர் 7 ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பேட்ஸ்மேன் கிடைப்பாரு. அதுதான் ஒரு மிடில் ஆர்டர் நாங்க ஸ்ட்ராங் பண்றதுக்கான ஒரே வழி. ஆனா அவங்க அந்த மாதிரி பண்ணாங்கன்னா ஒரு பவுலர் கம்மியாயிருவாங்க. இம்பாக்ட் பிளேயரோட சேர்த்து அவங்களுக்கு 5 பவுலர் தான் வருவாங்க. அதே போல இந்த தடவை சந்து சாம்சன் வந்து ஃபர்ஸ்ட் 3 மேட்ச் விளையாடுற மாதிரி ஒரு வீடியோ பார்த்தோம். நீங்களும் பார்த்திருப்பேன்னு நினைக்கிறேன். ஒரு ஷார்ட்ஸ் யூடியூப் ஷார்ட்ஸ்ல. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் நினைக்கிறேன்னா அவர் மோஸ்ட்லி விளையாட மாட்டாரு மாதிரி தான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சு அவர் வந்துட்டு கேப்டன்சி வந்து தான் பண்ண முடியாது. ஃபுல்லி ஃபிட் இல்ல. கேப்டன்சி மட்டும் பண்ண மாட்டாருங்கிற மாதிரி தான் எனக்கு நான் நியூஸ் படிச்சேன். மேட்ச் ஆடுவாரு, ஜஸ்ட் பிளேயரா மட்டும் ஆடுவாரு. அதாவது அவர் தான் மேக்ஸிமம் இம்பாக்ட் பிளேயரா அவர் பேட்டிங் ஆடிட்டு இம்பாக்ட் பிளேயரா மாத்தி விட்டுருவாங்கன்னு தோணுது. மத்தபடி பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அவர் ஆடுவாருன்னு தான் தோணுது. பேட்டிங் ஆடுவார், கேப்டன்சியும் விக்கெட் கீப்பிங் மட்டும் பண்ண மாட்டாரு. சும்மா ஜஸ்ட் ஒரு பிளேயரா இருப்பாரு, பேட்டிங் அடிக்க மறுபடியும் போயிருவாரு. அந்த மாதிரி ஆடுவாருன்னு தான் தோணுது என்ன பொறுத்த வரைக்கும். ஒரு இம்பாக்ட் பிளேயரா வருவாரு மோஸ்ட்லி. யாரு? ஒரு இம்பாக்ட் பிளேயரா வருவாரு. ஆமா ஆமா. பேட்டிங் இம்பாக்ட் பிளேயர். தோனி எப்படி ரொம்ப ஃபிட்டா இல்லைன்னா அந்த வைபவ் சூரியவன்சின்னு ஒரு சின்ன பையன் எடுத்திருக்காங்கல்ல, சாம்சன் பேட்டிங்கும் ஆட முடியாத மாதிரி ஃபிட் இல்லாம இருந்தாருன்னா அவரை வந்து ஓப்பனிங்க்கு ட்ரை பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து பேக்கப் ஓப்பனிங் பாத்தீங்கன்னா வைபவ் சூரியவன்சி மட்டும் தான் இருக்காங்க, வேற யாருமே இல்ல. ஓப்பனிங்க்கும் அவங்களுக்கு பேக்கப்பும் அந்த அளவுக்கு இல்ல. ஒருத்தர் தான் பேக்கப்னு இருக்காரு. சுபம் டூபே அவங்க லாஸ்ட் சீசன் வந்து நம்பர் 6 நம்பர் 7ல தான் ஆட வச்சாங்க. ஓப்பனிங் ஆடுவாரான்னு தெரியல எனக்கு சரியா. நம்பர் 7 ஃபினிஷிங்கா தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க சப்போஸ் சாம்சன் ஆட முடியும்னா வைபவ் சூரியவன்சி தான் ஆட முடியும். ஆடி ஆகணும், வேற வழியில அவங்களுக்கு. அதே போலனே இப்ப அவங்களோட பவுலிங் பத்தி பார்த்தா ஓரளவுக்கு வந்து கொஞ்சம் பேலன்ஸ்டா இருக்கு. பட் ஓன்லி ஃபேக்டர் ஆஃப் கன்சர்ன் வந்து ஸ்பின்னர்ஸ் இல்ல. ஸ்பின்னர்ஸ் இல்லாத நிச்சயமா அவங்களுக்கு ஹர்ட் போகணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு வந்து ஒரு ரவிச்சந்திரன் அஸ்வின், யஷ்வீந்தர் சஹல் ஆல்மோஸ்ட் எவ்ரி மேட்ச் அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சது. எவ்ரி மேட்ச் வந்து அவங்க ஒரு இம்பாக்டும் கிரியேட் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு குவாலிட்டியான ஒரு 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 கிரிக்கெட் பிளேயர்ஸை வச்சுட்டு அவங்க வந்து ஓரளவுக்கு போனாங்க போன சீசன். இந்த தடவை வந்து போத் ஆர் ஃபாரின் பிளேயர்ஸ், போத் ஆர் எக்ஸலன்ட் ஃபாரின் பிளேயர்ஸ். பட் ஃபாரின் கெப்பாசிட்டி ஒரு டீம்ல 4 பேர் தான் வச்சுக்க முடியும். அப்போ உங்களுக்கு எங்கேயாவது இடிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க ஜாஃப்ரா ஆர்ச்சர் எடுக்கணும் வச்சுக்கோங்க, பட் உங்களுக்கு பவுலிங்ல சஞ்சு சர்மா இருக்காரு. அதே போல உங்களுக்கு வந்து ஒரு ஒரு மட்வால் எடுக்கிறீங்க வச்சுக்கோங்க, பட் போத் மட்வால் அண்ட் உங்களுக்கு பேஸ் ஜெனரேட் பண்ண முடியாது மட்வாலால, பட் ஜோஃப்ரா ஆர்ச்சர் பேஸ் ஜெனரேட் பண்ண முடியும். ஸோ அங்க வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு இந்தியன் ஸ்பின்னராவது ஒரு நல்ல நோன் ஃபேஸை கூட எடுத்துருக்கலாமோ. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பியூஷ் சாவ்லா எடுத்துருக்கலாம். அவர்லாம் ஐ திங்க் அன்சோல்டா தான் போனாரு. அதே போல குமார் கார்த்திகேயா ஒரு ஸ்பின்னர் வச்சிருக்காங்க. ஆக்சுவலி அவர் நல்ல ஒரு ஸ்பின்னர் தான், நோ டவுட் அபவுட் தட். பட் அவர் வந்து போன தடவை மும்பை இந்தியன்ஸ் ஆடினார்னு நினைக்கிறேன். ஆமா. ஸோ அவர் மாதிரி ஒரு பிளேயரை கூட எடுத்துருக்கலாமோ, யூஸ் பண்ணிருக்கலாமோ அப்படின்னு பார்க்கணும். ரைட்டா? நீங்க பியூஷ் சாவ்லா போனாரா ஆக்ஷன்ல? இல்ல ஃபியூச்சர்ல அன்சோல்ட் ஆயிட்டாரு. அன்சோல்ட் அதான். அவங்க அட்லீஸ்ட் ட்ரை பண்ணிருக்கலாம்ல பியூஷ் சாவ்லாவை. இல்ல எனக்கு ஒரு क्वेश्चन உங்ககிட்ட.
லாஸ்ட் இயருக்கும் இந்த இயருக்கும் என்ன ஸ்பின்ல பெரிய டிஃபரன்ஸ் இருக்குன்னு நீ சொல்ல வர? இப்போ லாஸ்ட் இயர் அஸ்வின் ஆனாரு, அஸ்வினுக்கு போல தீக்ஷனா, சகல ஒரு லெக் ஸ்பின்னர், அசரங்க ஒரு லெக் ஸ்பின்னர், அப்படியே வந்துருச்சுல இங்க ஸ்பின். ஆமாண்ணே. ஆனா அவங்க வந்து ஃபாரின்ல ஒரு அவங்க 2 பேரும் ஸ்ரீலங்கன். சோ அவங்க ஃபாரினா தான் வருவாங்க. உங்களுக்கு ஒரு இந்தியன் வந்தா இப்ப நீங்க ஒரு மேட்ச் உங்களுக்கு நிச்சயமா வந்து 2 ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வேணும்னு வச்சுக்கோங்க. உங்க சிம்ரான் நட்மேர் கிட்டத்தட்ட 14 கேம் விளையாட போறாரு. அப்போ உங்களுக்கு வேற ஹிட்டர் இல்ல. அப்ப நீங்க 2 பேரும் என்ன பண்ணுவீங்க? 2 பேர்ல ஒருத்தனை டிராப் பண்ணி தான் ஆகணும். அப்ப குமார் கட்டையை கொண்டு வந்தா அது எந்த விதத்துல கரெக்டா வரும் எனக்கு தெரியல. ஏமா அப்போ வந்து எனக்கு தெரிஞ்சு 3 கேசவ் மகாராஜ், அஸ்வின், அதுக்கப்புறம் செஹல் 3 பேர் ஆடுவாங்க டீம்ல. ஓகே. ராஜஸ்தான் எனக்கு தெரிஞ்சு பெரிய கிரவுண்டு. அது மான்சிங் கிரவுண்ட். அது ரொம்ப பெரிய கிரவுண்ட். அப்ப அங்க ஸ்பின்னர்ஸ் தானே வேலை அதிகமா இருக்கும். அப்போ உங்க டீம் காம்பினேஷன் இடிக்கும்ல. அவங்களுக்கு போன தடவும் கேஷவ் மகராஜ் அந்த அளவுக்கு நிறைய கேம் ஆடவே இல்லையே. அஸ்வினே நிறைய கேம் ஆடவே இல்லை. அவங்களுக்கு வந்து ஸ்பின் டிபார்ட்மெண்ட், அவங்களுக்கு ஃபாஸ்ட் போலிங் ஒரு ஜாஃப்ரா ஆர்ச்சர் உள்ள கொண்டு வரலாம்னு சொல்றேன். அவங்க போன தடவை ட்ரெண்ட் போல்ட் மட்டும் தான் ஆடினாங்க. வேற எந்த ஃபாரின் ஃபாஸ்ட் பாலரும் இல்லையே. ஜாஸ் பட்லர், சிம்ரன் நட்மேர், ட்ரெண்ட் போல்ட் 3 பேர் தான். அந்த மிடில் ஆர்டர்ல தான் ரோமான் பவுல் மாறி மாறி ஆட வச்சுட்டு இருக்காங்க. ரோமான் பவுல் ஒரு மேட்ச் ஆடினாரு, ஒரு மேட்ச் ஆடாம 3 ஃபாரின் பிளேயரோட போனாங்க. அதனால அவங்களுக்கு ஸ்பின் பிரச்சனை இல்லைன்னு நான் சொல்ல வரேன். அதாவது அவங்க அஸ்வின், சகல் அதுக்கு ஈக்குவலா அசரங்காவையும் டெஸ்ட் பண்ணி எடுத்துறாங்க. ஓகே ஃபாரின் பிளேயர் தான், பட் அவங்களுக்கு இப்ப இருக்கிற ஆப்ஷனுக்கு அவங்களுக்கு ஃபாரின் பிளேயர் தேவையில்லைன்னு சொல்ல வரல. ஜோஃப்ரா 2 பேர்த்தையும் ஆடவே முடியாது. 2 பேர்த்துல ஒருத்தர் தான் ஆடியாதுன்னு சொல்ல வரேன். ஓகேண்ணே, அது கரெக்ட் தான். ஸோ நானும் சொல்றேன்னா உங்களுக்கு 3 ஃபாரின் ஃபாஸ்ட் போலிங் ஆப்ஷன்ஸ் இருக்கு. அதுல ஒண்ணுதான் எடுக்க போறீங்க அப்படின்னா உனக்கு கன்சர்ன் தானே அது. சரி, நீ சொல்ற மாதிரி அசரங்காவை இப்ப டிராப் பண்ணிட்டுன்னு வச்சுக்கோ. அசரங்காவுக்கு போல ஜோப்ரா ஆர்ச்சர் கொண்டு வர, இல்ல வேற ஏதாவது ஃபாரின் பிளேயர் கொன்னாமப்பாக்கா இருக்கான் அவரை கொண்டு வர. 2 பேர்த்துல ஏதாவது ஒரு ஃபாரின் பிளேயர் கொண்டு வந்துட்டுன்னு வச்சுக்கோவேன். உங்களுக்கு நம்பர் 6 எட்மேர், நம்பர் 7 அசரங்க கொஞ்சமாவது டீசெண்டா பேட்டிங் அசரங்காவும் போயிருவாரு. அவங்களுக்கு மிடில் ஆர்டர் வீக் ஆயிரும். நீ இந்த பக்கம் ஜோஃப்ரா ஆர்ச்சர் கொண்டு வந்தா இங்க மிடில் ஆர்டர் இன்னும் வீக் ஆயிரும். அசரங்கா ஒரு 20-30 அடிக்கிற எபிலிட்டி இருக்கு. நீ ஜோஃப்ரா ஆர்ச்சர்னா அவரு எப்படி நம்பர் 9 அந்த மாதிரிதான் வருவாரு. அந்த அளவுக்கு அசரங்க அளவுக்கு இவரு ஓகே. 2 பேரும் டீசெண்டா 6 எபிலிட்டி இருக்கு. பட் ஜோஃப்ரா ஆர்ச்சர் கொண்டு வந்தீங்கன்னா நீ பேட்டிங் இன்னும் வீக் ஆயிருமே. புரியுது. அவங்க பண்ண தப்பே அந்த மிடில் ஆர்டர் தான். அங்கதான் தப்பு பண்ணிட்டாங்க என்னை பொறுத்த வரைக்கும். அங்க ஒரு நல்ல பேட்டிங் ஆல்ரவுண்டர், ஒரு ஆண்ட்ரேசல் மாதிரி, ஒரு மார்க்கஸ் ஸ்டோய்னிஸ், ஒரு இல்ல லிவிங்ஸ்டன் மாதிரி அது ஒரு பிளேயருக்காவது எடுத்துருக்கலாம். மேக்ஸ்வெல் ஒரு நல்ல அந்த இடத்துல ஒரு நல்ல பவுலிங் ஆல்ரவுண்டர், பேட்டிங் ஆல்ரவுண்டர் எடுத்திருக்கணும். அங்க தப்பு பண்ணிட்டாங்க. அங்க போன வருஷமும் அதே தப்பு தான் அவங்க எடுத்தாங்க. பட் அது அந்த அளவுக்கு சக்சஸ் ஆகல. ரோமன் பவுல் அதுக்கு முன்னாடி வருஷமும் எடுத்தாங்க, அதுவும் சக்சஸ் ஆகல. அதனால 2 வருஷமா அதனாலேதான் எனக்கு மோஸ்ட்லி தோத்தாங்க. அதே போலனே வைபவ் சூரியவன்சி அப்படி கிரிக்கெட் பிளேயர் இருக்காரு. அவர் வந்து 13 வயசுன்னு சொல்றாங்க. அவர் வந்து ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன். சோ என்னை பொறுத்த வரைக்கும் 1.5 கோடிக்கு அந்த பையனுக்கு போனது வந்து கொஞ்சம் முட்டாள்தனம் நினைக்கிறேன். ஏன்னா அதுக்கு பதிலா அவங்க வேற ஏதாவது நீங்க சொன்ன மாதிரி ஒரு பவர் ஹிட்டர், இந்தியன் பவர் ஹிட்டர் கூட அவங்க பேருக்கலாம். ஏதாவது டொமஸ்டிக் கிரிக்கெட் பிளேயர். எப்படி ஷாருக் கான் வந்து குஜராத் டைட்டன்ஸ் கொண்டு வந்தாங்க. அதுக்கு முன்னாடி அவன் அவ்வளவு விளையாடுனதே கிடையாது ஷாருக் கான். பட் அவர் வந்து ஒரு 2-3 மேட்ச் சூப்பர் பெர்ஃபார்ம் பண்ணாரு. அவரை விளையாட வச்சாங்க. நினைக்கிறேன் பஞ்சாப் கிங்ஸ்க்கு முன்னாடி ஆடிருக்காரு. ஒரு கேம்ல கூட 30 அடிப்பாரு. பட் அவ்வளவா ரொம்ப ரொம்ப ஒரு அளவுக்கு அவர் விளையாடினது இல்ல. ரைட்டா. சோ அந்த விதத்துல அவங்க ஏதாவது யோசிச்சிருக்கலாம், எவனையாவது எடுத்துருக்கலாம் அந்த மாதிரி. பட் உங்களுக்கு ஆல்ரெடி ஒண்ணுமே இல்ல. அந்த ஒண்ணுமே இல்லதுல நீங்க போய் ஒரு வைபவ் சூரியவன்சிக்கு போய் நீங்க இவ்வளவு ரூபாய் கொடுக்குறீங்கன்னா அது கொஞ்சம் இட் இஸ் ஸ்பீக்கிங் ஃபார் இட் செல்ஃப் அப்படின்னு சொல்லுவேன். அதே போல நீங்க வந்து நீங்க அட்லீஸ்ட் ஒரு இந்தியன் ஸ்பின்னர், நான் திருப்பி சொன்னேன், நான் ஹானஸா சொல்றேன், பியூஷ் சாவ்லா எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் சொன்ன மாதிரிதான் இப்போ அசரங்கா ஒரு குவாலிட்டியான ஸ்பின்னர் தான். பட் அவருக்கும் லோ ஆஃப் கேரியர் வரும்ல. ஐபிஎல் கூட வரலாம். ஆல்ரெடியா வந்திருக்கு அவருக்கு நிறைய தடவை. அதனாலதான் ஸ்ரீலங்கா கூட வேற ஆப்ஷன்ஸ் ட்ரை பண்ணாங்க. சோ அந்த மாதிரி நான் சொல்றேன், தீக்ஷனாவும் ட்ரை பண்ணலாம். சோ இட் இஸ் ஆல் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் தி கேம். அப்படி இருக்கிறப்போ வந்து நீங்க வந்து 2 ஸ்பின்னரோட நான் 2 ஸ்பின்னர் தான் ஆட போறேன், அவங்க தான் டீமோட போனா உங்களுக்கு ஆப்ஷனே இல்ல. உங்க மிச்சி போனா குமார் கார்த்திகேயா இருக்காரு. சோ அது வந்து நிச்சயமா அவங்க யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் நான் நம்புறேன். அதே போல நீங்க என்னன்னா ஸ்பின்னுக்கு வந்து பேக்கப்பா ஒரு 2-3 ஸ்பின்னர் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்ல வர. ஆமா நிச்சயமா. ஓகே.
அது கரெக்ட் தான். பட் எனக்கு தெரிஞ்சு இவங்க மோரல்ஸ் ஆடிடுவாங்க, 2 பேருமே மேக்சிமம் ஆடுவாங்க. அப்போ நீ சூரியவன்சியை பத்தி சொல்லிட்டு இருந்த 1.5 கோடிக்கு எடுத்தது ஒர்த் இல்லைன்னு. பட் அதனால வந்து ஒர்த்துன்னு சொல்ல முடியாது. அவங்க வந்து ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்கா பாக்குறாங்க அவரை. அதாவது எப்படி ஒரு ரியான் பராக்கை வந்துட்டு ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி ஆட வச்சுட்டு கடைசியில இப்ப லாஸ்ட் இயர் தான் பர்ஃபார்ம் பண்ண ஸ்டார்ட் பண்ணாரு. அந்த மாதிரி அவங்க யோசிச்சு எடுத்தாங்க. எனக்கு தெரிஞ்சு அவர் ஆடுறதுக்கு வாய்ப்பே இல்லை. சும்மா உட்காந்து ஒரு ஒரு க்ரூமிங் மாதிரி வச்சுக்கோவே, அந்த மாதிரி தான் அவரை பாக்குறாங்க. ஃபியூச்சரிஸ்டிக்கா யோசிச்சு ஃபியூச்சர்ல எப்படி ஆட வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரிக்காக தான் அவர் எடுத்திருக்காங்க. அதுவும் ராகுல் டிராவிட் யங்ஸ்டர்ஸ்க்கு நல்லா இது பண்ணுவாரு. அது ஒரு இது அதெல்லாம் பார்த்து எடுத்திருக்காங்க. பார்ப்போம். அவரு எனக்கு தெரிஞ்சு இந்த ஐபிஎல் ஆடுறது கஷ்டம் தான். பட் இவங்க ஃபியூச்சரிஸ்டிக்கா யோசிச்சு எடுத்திருக்காங்க. பட் அதனாலதான் மிடில் ஆர்டருக்கு போல அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். அவங்க வந்து ரொம்ப, அதாவது அந்த இங்க ரீடைன் பண்ண பிளேயருக்கு அதிக காசு கொடுத்துட்டாங்க. அதனாலதான் அவங்களுக்கு இப்போ இன்வெஸ்ட் பண்றதுக்கு அமௌண்ட் இல்லாம போயிருச்சு மிடில் ஆர்டர் மேல. அதுதான் மெயின். என்ன வரைக்கும் பெரிய ஹோல் அங்கதான் இருக்கு. நம்பர் 7 நம்பர் 6ல ஒரு நல்ல ஆல்ரவுண்டர் இல்ல. அப்புறம் அவங்களுக்கு ட்ரெண்ட் போல்ட் மாதிரி ஒரு பிளேயர் போயிருக்காரு. அதுக்கு ஈக்குவலா ஃபசல் அக்பருக்கு ஜோஃப்ரா ஆர்ச்சர்லாம் பண்ண முடியுமாங்கிறது வெயிட் பண்ணி தான் பார்க்க முடியும். ஃபசல் அக்பருக்கு எல்லா லீக்லயும் நல்லா பண்ணியிருக்காரு. ஆஃப் பாகிஸ்தானுக்கு நல்லா பண்ணியிருக்காரு. என்ன பொறுத்த வரைக்கும் ஃபசல் அக்பருக்கு தான் ஆடணும். ஆனா அவங்க தெரிஞ்சு ஜோஃப்ரா ஆர்ச்சருக்கு தான் போவாங்க. அதனால இந்த டீம் கொஞ்சம் கஷ்டம் தான், பிளே ஆஃப் போக மாட்டாங்க. அதே போல உங்க குயிக்கா சொல்லுங்க உங்களோட 3 பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட். என்ன பொறுத்த வரைக்கும் எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால், ரியான் பராக், பவுலிங்ல சந்தீப் சர்மா, இவங்க 3 பேர். நிச்சயமா எனக்கு யார் இருப்பாங்கன்னா, நீங்க சொன்ன யசஸ்வி ஜெய்ஸ்வால் ஆல்ரவுண்டர்ஸே கிடையாது இந்த டீம்ல. ஸோ ஒரு பேட்ஸ்மேன் சொல்லுவோம். யாருன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு இந்த சீசன்ல நீங்க சொன்ன மாதிரி ரியான் பராக் கூட வரலாம். பட் எனக்கு வந்து சிம்ரான் ஹெட்மேர் அடிக்க போறாரு நான் நம்புறேன். ஏன்னா அவர் மோஸ்ட்லி ஒரு 14 கேம் விளாடுற மாதிரி தான் இருக்கு சிச்சுவேஷனை பார்த்தா. சிம்ரான் ஹெட்மேருக்கும் ஒரு நல்ல சீசனா போகும் நான் நம்புறேன். நீங்க சொன்ன மாதிரி எனக்கு வந்து சந்தீப் சர்மா ஒரு எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர் தான். பட் எனக்கு தெரிஞ்சு இந்த தடவை வந்து ஒரு தீக்ஷனா வந்து நிச்சயமா ஒரு கலக்குவார்னு நினைக்கிறேன். ஸோ அதுதான் என்னோட மெயின் இது. அந்த டீமுக்கு என்னோட ரேட்டிங் வந்து 8 இருந்து கொடுக்குறான்னு நினைச்சேன். பட் அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 7 கொடுப்பேன். 7 குவாலிஃபை ஆவாங்களா? இல்ல குவாலிஃபை ஆக மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு. அகேன்ஸ்ட் வந்து ஐ வில் கிவ் அகேன்ஸ்ட் 60, ஃபார் வந்து 40. ஓகேடா. என்ன பொறுத்த வரைக்கும் நானும் குவாலிஃபை ஆக மாட்டாங்கடா. ஒரு 6.5 கொடுக்குறேன். குவாலிஃபை ஆக மாட்டாங்கடா. ரைட்ண்ணே. ஓகேண்ணே. ஸோ இந்த எபிசோட் நம்ம முடிச்சிட்டோம். இந்த தடவை நம்ம ராஜஸ்தான் ராயல்ஸ் பத்தி பார்த்தோம், ஓரளவுக்கு பார்த்துருக்கோம். அதே போல நம்ம ஒரே ஒரு இது மட்டும் தான் மிஸ் பண்ணியிருக்கோம் ஆக்சுவலி. அது வந்து கோச்சஸ் ராகுல் டிராவிட் கோச் பண்றாரு. ஷேன் பாண்ட் வந்திருக்காரு. அதே போல அமுல் மஸ்முதார் அவர் வந்து இந்தியன் விமன்ஸ் டீமுக்கு ஒரு கோச்சா கூட இருந்தாரு. இவங்க எல்லாம் வந்திருக்காங்க. ஸோ அவங்க எல்லாம் வந்திருக்காங்க. ஸோ நிச்சயமா ஒரு மாற்றம் வரும்னு நான் நினைக்கிறேன். ஸோ நிச்சயமா நான் பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ நீங்க சப்போர்ட் பண்ணுங்க, இந்த ஜேர்னியை சப்போர்ட் பண்ணுங்க. இது வந்து ஒரு ஸ்மால் இனிஷியேட்டிவ் தான். நாங்கள் இது பெருசாக்க ட்ரை பண்றோம். ஸோ நிச்சயமா சப்போர்ட் பண்ணுங்க. உங்க வியூஸ் ஒப்பீனியன்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணுங்க கீழே. ஸோ சைனிங் ஆஃப், நவநீத் அண்ட் கலை. ப்ளீஸ் டூ லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஸோ தேங்க்யூ. தேங்க்யூடா.